கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தி சுவாதி போன ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அவங்க போன நேரம் அங்கே போலீஸ் வந்திருக்காங்க. அவங்க லிஃப்ட்டில் ஏறும்போது கரெக்டாக கரண்ட்டை கட் பண்ணி விட்டுறாங்க கார்த்தி. அந்த கொஞ்ச நேரத்துலையா சுவாதியை போய் காப்பாற்றிடலான்னு சுவாதியை காப்பாற்றுறாங்க. அங்கே இருந்த ரவுடிங்களை அடித்து தும்சம் பண்ணிட்டு சுவாதியை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சுவாதி மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா சுவாதி கிட்டே என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. சுவாதி, எனக்கு ஒரு பொண்ணு பூர்ணான்னு ஒருத்தர் எனக்கு இந்த அட்ரஸை கொடுத்தாங்க. டைரக்டர் தினேஷ்குமார் அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்கள போய் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி என்னை அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் கொடுன்னு கேட்குறாங்க கார்த்தி. பூர்ணாவோட ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க சுவாதி. கார்த்தி பூர்ணாவை பார்க்க போகிறாங்க. பூர்ணாவை பார்த்ததும் பூர்ணா எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியாதுங்கிறாங்க. சுவாதி தெரியுமான்னு கேட்குறாங்க. சுவாதி எனக்கு யாருன்னு தெரியாதுங்கிறாங்க. பொய் சொல்லாத, அவளுக்கு நிறைய தடவை நீ கால் பண்ணியிருக்க. உண்மையை சொல்கிறியா இல்லை போலீஸில் பிடிச்சி கொடுக்கட்டுமான்னு கார்த்தி கேட்குறாங்க. சார் சார் அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க சார், நான் உண்மையை சொல்லிடுறேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சிவனண்டையோட சித்தப்பா முத்துவேல் தான் சொல்லிடுறாங்க பூர்ணா. கார்த்தி முத்துவேலை போய் பார்க்குறாங்க. அவர் திமிரா பேசுகிறாரு. திமிரா பேசுனதை பார்த்துட்ட கார்த்தி ஓங்கி ஒரு அரப்பாளார்னு விட்டதும் கட்டி வைக்கிறாங்க. எங்கள் வீட்டு பொண்ணை தந்திரமாக கூட்டிகிட்டு போய் எப்படி ஒரு பழிய சுமத்தை பார்த்தேன், உன்னை எப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்து போகிறாங்க கார்த்தி. ஐயோ தயவுசெய்து என்னை விட்டு, இனிமேல் நான் இந்த மாதிரியெல்லாம் தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லி முத்துவேலை கெஞ்சி மன்னிப்பு கேட்குறாங்க. இனிமேல் என் குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் நினைக்கணும்னு நினச்சேன், இதுதான் கதி. இப்போ நான் விட்டுட்டு போகிறேன், அடுத்த தடவை செஞ்சே காட்டிடுவேன்னு கார்த்தி மிரட்டிட்டு போகிறாங்க. இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க முத்துவேலு. கார்த்தி அங்கேருந்து கோவமாக போயிடுறாங்க. சிவனாண்டி வராங்க. ஐயோ சித்தப்பா என்னாச்சு உங்களுக்கு, யார் இப்படி கட்டி போட்டதுன்னு கேட்குறாங்க. அது ஏன்ப்பா கேட்குறேன், அந்த டிரைவர் பையன்தான். அந்த டிரைவர் பையனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. என்னை கட்டி போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்து பார்த்தா, நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 4-5 ரவுடிங்களை சேர்த்துக்கிறாரு. அவனை இப்படியே விடக்கூடாது, அவன் கதையை முடிச்சிட வேண்டியதானுங்கிறாங்க முத்துவேலு. முத்துவேல் சிவனாண்டி 2 பேருமா சேர்ந்து 4-5 ரவுடிங்களை வர வச்சு ரவுடிங்க கிட்ட கார்த்தியோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. இதோ இவனை தான்ப்பா, இவனை அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடணுங்கிறாங்க. ரவுடிகளும் சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரியோட அம்மாவுக்கு அடுத்த நாள் காலையில் திதி கொடுக்குறாங்க. வீட்டில் எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பரமேஸ்வரி பாட்டியும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, உனக்காக நான் கோயிலில் இருக்கேன்ப்பா, வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு கூப்பிடுறாங்க. சரி பாட்டி இதோ வரேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி பாட்டி பார்க்க கோயிலுக்கு போகிறாங்க. கார்த்தி எனக்கு வெளியில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்ட ரேவதிக்கு சந்தேகமாக இருக்குது. யார் பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி கார்த்தியவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தி நேராக பாட்டி சொன்ன கோயிலுக்கு போயிருக்காங்க. பாட்டியை பார்த்ததும், என்ன பாட்டி என்ன விஷயமா என்னை வர சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. அதுவா, நாளைக்கு சாமுண்டீஸ்வரியோட அம்மாவுக்கு திதி கொடுக்கணும்ப்பா. எப்போவுமே அவங்க அம்மாவுக்கு நான் படையல் போட்டு சாமி கும்பிடுவேன்ப்பா. அந்த சாப்பாட்டு எடுத்து உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் இது நாள் வரைக்கும் அது முடியாமல் போச்சு. இந்த வருஷமாவது நீ ஏதோ எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அந்த சாப்பாடு உன் மூலமாக அவளுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீ தான் அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும்ப்பாங்கிறாங்க பாட்டி. பாட்டி நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க, அத்தையை நான் சமாதானம் பண்ணி எப்படியும் நான் கொடுத்துட்றேங்கிறாங்க கார்த்தி. என்னப்பா சொல்கிறேன், பார்த்தாவே கோபத்தில் கொந்தளிப்பா, பேசக்கூடாதெல்லாம் பேசுவாளே, நான் எப்படிப்பா அந்த வீட்டுக்கு வரட்டுங்கிறாங்க பாட்டி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன்ல வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க கார்த்தி. ரேவதி ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. கார்த்தியும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஒருவேளை பாட்டியோட பேரை இவனாக தான் இருப்பானா, ஆனால் நம்ம கேட்கும் போதெல்லாம் எதுவும் சொல்லாமல் மழுப்பிட்டே போகிறானே, அப்போ இவர் தான் நம்ம தாத்தா பாட்டியோட பேரனா அப்படின்னு சந்தேகத்தோடு வராங்க ரேவதி. வீட்டுக்கு வந்து பாட்டியும் கார்த்தியும் பேசிகிட்டு இருந்ததையே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரேவதி. மாயாவும் சொன்னாங்க, நம்ம சித்தியும் சொன்னாங்க, இவங்கெல்லாம் சொன்னதும் உண்மைதான் போல இருக்கு, நாம தான் நம்மள. இப்போ என்கிட்ட எதுக்காக பொய் சொல்லிட்டு இப்போ போய் பாட்டியை பார்க்க போயிருக்கணும். பாட்டியும் இவரும் என்ன பேசியிருப்பாருன்னு யோசிக்கிறாங்க ரேவதி. 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துறதுக்காகத்தான் நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன்னு சித்தி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்களே, ஒருவேளை அப்படியா இருக்குமா? அப்பாவுக்கு கூட இந்த உண்மை தெரிஞ்சிருக்குமா? ஒவ்வொரு தடவையும் அப்பா அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு, உண்மை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ரேவதி. சாமுண்டீஸ்வரி நம்ம அம்மா காலத்தில் நம்ம அம்மா நமக்காக ஊட்டி விட்டாங்க, அதே மாதிரி நம்ம பொண்ணுக்கு நாம எல்லாத்துக்கும் ஊட்டி விடணும்னு நினச்சி சாப்பாடு ஊட்டி விடுறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி அவங்க அம்மாவை ஞாபகமாக சொல்லும்போது சந்திரா சொல்கிறாங்க, ஆமாக்கா நம்ம அம்மா நம்ம கூட இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அம்மா இருந்ததுக்கு காரணமே அந்த கிழவனும் கிழவியும் தானே, அவங்கள சும்மாவே விடக்கூடாதுக்கா. அவள் பேரை வந்து நம்ம 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துறேன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் எந்த காலத்துலையும் நடக்கக்கூடாதுக்கா. அந்த கிழவனின் கிழவியும் நீ பழி வாங்கி தேரணுங்கிறாங்க சந்திரா. கண்டிப்பா சந்திரா, நான் அவங்கள சும்மாவே விடமாட்டேன். அம்மாவோட சாவுக்கு காரணமே அந்த கிழவனும் கிழவியும் தான். அவங்க சாவளவும் அவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கோவத்தோடும் வெறியோடும் பேசிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு ஏங்க இப்படி கோவத்தோடு இருக்கீங்க, கொஞ்சம் சமாதானத்துக்கு வரக்கூடாதான்னு கேட்குறாங்க கார்த்தி. உனக்கு என்ன தெரியும், எங்க குடும்ப விஷயத்துல முதல்ல நீ தலையிடாதங்கிறாங்க சந்திரா. அம்மா சாவுக்கு காரணம் அந்த கிழவனும் கிழவியும் தான். எங்களோட மனசு வலியும் வேதனையும் எங்களுக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும்? அந்த கிழவன் கிழவிக்காக நீ
நீ யாரு சப்போர்ட் பண்ணி பேசுறக்கு? இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சந்திரா திட்டுறாங்க. சந்திரா கார்த்திகிட்ட கோவமா பேசுனதை பார்த்து சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இதை பாரு சந்திரா, மாப்பிள்ளை எதுக்காக கோவிச்சுக்கிற? அவர் ஏதோ தெரிஞ்சுதான் சொல்றாரு, அதுக்காக நீ அவர் மேல இப்படி கோவப்படுவியா? பேசாம அமைதியாயிரு அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. அந்த கிழவனையும் பேசினா இவன் எதுக்குக்கா கோவப்படுறான் அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் பேசாம இருக்க போறியா இல்லையா? மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காதுன்னு சாமுண்டீஸ்வரி திட்டவும் சந்திரா கார்த்தியா முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துருக்காக நீ தந்திரம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்ட. டிரைவர் வேஷம் போட்டுக்கிட்டு எங்க அக்காவை வேணா நீ ஏமாத்தலாம், நீ அவனுக்கு ஏமாத்த முடியாது. 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துற நினைப்ப விட்டு நான் அதை நடக்கவும் விட மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சந்திரா. நல்ல நாள் அதுவுமா சரி கோயிலுக்காவது போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரேவதி கோயிலுக்கு வந்திருக்காங்க. அங்க தீபாவோட அம்மா ஜானகி அம்மாவும் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. ஜானகி அம்மா சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணு மட்டும் இந்நேரம் உயிரோடு இருந்தது தான் என் மாப்பிள்ளையும் என் பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறத நானும் என் கண்ணால் பார்த்துருப்பேன். அவள் வாழ்க்கையும் மாப்பிள்ளை கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா பார்க்கறக்கு எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஜானகி. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ்கிற பாக்கியம் தான் கிடைக்கல. ஆனால் மாப்பிள்ளை எப்படி இருக்காரோ என்னமோ, அவருக்கும் இன்னொரு வாழ்க்கை அமைஞ்சு அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கும் இன்னொரு கல்யாணம் நடக்கணும், அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அடிப்பிரதட்சணை பண்ணி வேண்டுதல் வச்சிருக்காங்க ஜானகி. ஜானகி அம்மா விரதம் இருந்து அடிப்பிரதட்சணை பண்ணி முடிக்கிற நேரத்தில் அப்படியே மயங்கி சரிஞ்சு விழுறாங்க. விழப்போகிற நேரத்தில் அம்மானுக்கிட்ட ஓடி வந்து ரேவதி தான் தாங்கி பிடிக்கிறாங்க. அவங்க அம்மானு கூப்பிட்டதும் ஜானகி அம்மாவுக்கு தீபா கூப்பிட்ட மாதிரியே அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ரேவதி தான் ஓடி வந்து ஜானகி பிடிக்கிறாங்க. ஜானகி மெல்ல கண்ணு திறந்து பார்க்குறாங்க. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? வாங்க இப்படி வந்து உட்காருங்க அப்படின்னு ஆறுதலாக கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ரேவதி. இந்தம்மா இந்த தண்ணியை குடிங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா நான் காலையிலேருந்து விரதம் இருக்கேங்கிறாங்க. அப்படியா, வேண்டுதல் வச்சு வந்தீங்களான்னு கேட்குறாங்க ரேவதி. ஆமாம்மா. என்னம்மா உடம்பு சரியில்லாத நீங்கள் இப்படியெல்லாம் வேண்டுதல் விரதமெல்லாம் இருந்துட்டு இருக்கலாமா? உடம்பு சரியில்லாத நீங்கள் இந்த பரிகாரத்தை எல்லாம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க ரேவதி. அம்மா நீங்கள் ஒருத்தர் தான் இந்த பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்தீங்களா, இல்லை உங்கள் கூட யாராவது வந்திருக்காங்களான்னு ரேவதி கேட்குறாங்க. அன்பா பாசமாக பேசுகிறத பார்த்ததும் ஜானகி கண்கலங்குறாங்க. இல்லைம்மா, என்னோட மருமகளும் நானும் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். நாங்கள் புதுசாக குடி வந்திருக்கோம். என் மருமக வீட்டில் இருக்கா. நான் தான் சரி இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு போகலான்னு கோயிலுக்கு வந்தேங்கிறாங்க ஜானகி. என்னம்மா என்னாச்சு உங்களுக்கு? ஏன் என்னை பார்த்து இப்படி அழுகுறீங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. இல்லைம்மா உன்னை பார்த்தா என் பொண்ணு ஞாபகம் வந்துருச்சுங்கிறாங்க. பொண்ணோட ஞாபகம் வந்துருச்சு, அதுதான் என் கண்ணுலேருந்து என்னையும் அறியாமல் கண்ணீர் வந்துருச்சுங்கிறாங்க ஜானகி. உங்கள் பொண்ணு வந்திருக்காங்களா? இங்கே பக்கத்தில் எங்கேயாவது இருக்காங்களா? அவங்கள பார்க்கணும் போல இருக்கா, நான் போய் கூட்டிகிட்டு வரட்டுமாங்கிறாங்க. இல்லைம்மா அவள் யார் கூப்பிட்டாலும் வராத இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான்னு சொல்லி அழுகுறாங்க ஜானகி. என் பொண்ணு உயிரோடு இல்லை, உயிரோடு இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு நான் நினச்சேன். அவள் எங்களெல்லாம் விட்டு அல்பாயுஸ்லேயே போய் சேர்ந்துட்டா. அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கவலையாகவும் வருத்தமாகவும் இருக்குதுன்னு சொல்லி அழுகுறாங்க ஜானகி. ஜானகி சொன்னதை கேட்டதும் ரேவதி அப்படியே துடிதுடிச்சு போயிடுறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க, உங்கள் பொண்ணு இறந்துட்டாங்களாங்கிறாங்க. ஆமாம்மா உன் வயசு தான் இருப்பான்னு சொல்லவும் ஐயோ பாவமேனு வருத்தப்பட்டு ரேவதியும் அழுகுறாங்க. இதை பாருங்கம்மா, உங்க பொண்ணு இல்லையேன்னு நீங்க வருத்தப்படாதீங்க, என்ன உங்க பொண்ணா நினைச்சுக்கோங்க, வீடும் பக்கத்துல தான் இருக்கு, வாங்கம்மா போலான்னு கூப்பிடுறாங்க ரேவதி. இல்லம்மா பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் வரேங்கிறாங்க. அட வாங்கம்மா, ஏன்னா உங்க பொண்ணா நினைக்கிறது உண்மையா இருந்தா நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்துதான் ஆகணும்னு ரேவதி வலுக்கட்டாயமா அன்பா பாசமா ஜானகியும் சரின்னு வீட்டுக்கு போறாங்க. ரேவதி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க, ஜானகியும் கூடவே போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க யாருமே இல்லை. என்னம்மா வீட்டில் யாரும் இல்லையான்னு கேட்குறாங்க ஜானகி. இன்னைக்கு எங்கள் பாட்டிக்கு திதி, அதனால எங்கள் அம்மா எங்கள் சித்தி எல்லாருமே கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. சரி உட்காருங்க, நீங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, நான் உங்களுக்கு போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ரேவதி போய் கிச்சனில் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. கொஞ்சம் இருமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு ஜானகி கேட்குறாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க ரேவதி. இப்போ எங்கே அவரை காணோம், வெளியில் போயிருக்காராங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க ரேவதி. சரிம்மா நீங்கள் ரொம்ப கலப்பாக இருக்கீங்க, நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு போகிறாங்க ரேவதி. அப்படி இப்படின்னு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருக்காங்க ஜானகி. அங்கே திரும்பி பார்க்கும்போது ரேவதியும் கார்த்தியும் ஜோடியா போட்டோவில் கல்யாண மாலையோடு இருக்காங்க. பார்த்ததும் ஜானகி அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ நம்ம மாப்பிள்ளை தான் இந்த வீட்டு மாப்பிள்ளையா? மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ இந்த பொண்ணு தான் அவரோட மனைவியா? இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்காங்க. ஃபோட்டோவையே பார்க்குறாங்க. அப்போ ரேவதி வந்து கேட்குறாங்க, என்னம்மா அந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க, அவர் தான் என் புருஷங்கிறாங்க ரேவதி. ஆமாம்மா, 2 பேர்த்துக்கும் நல்ல பொருத்தம் ஜோடி, அதான் நான் பார்த்தேங்கிறாங்க. ஓ அப்படியா? அவர் எங்கள் வீட்டுக்கு டிரைவராக வந்தார், எங்கள் அம்மாவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி. எது இவங்க உங்கள் வீட்டு டிரைவரா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க ஜானகி. ஆமாம்மான்னு சொல்கிறாங்க ரேவதி. ஜானகிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னது டிரைவர்னு வேற இந்த பொண்ணு சொல்லுது, நம்ம மாப்பிள்ளை தானா இவர் அப்படின்னு சொல்லி மறுபடியும் திரும்பி திரும்பி ஃபோட்டோவை பார்க்குறாங்க. மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த வீட்டுக்கு டிரைவர்னு வேற இந்த பொண்ணு சொல்லுது, எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு தெரியலையேன்னு குழப்பத்தோடு போகிறாங்க. ஜானகி அம்மா குழப்பத்தோட வீட்டை விட்டு வெளியே போகும்போது கரெக்டாக கார்த்தியும் வந்துடுறாங்க. கார்த்தி ஜானகியை பார்க்குறாங்க. ஜானகி அம்மா அவங்க மாப்பிள்ளை கார்த்திகிட்ட என்ன பேச போகிறாங்க, கார்த்தி ஜானகி அம்மாட்ட என்ன பேச போகிறாங்கன்னு நாளை பார்க்கலாம்.